மைவி3 ஆர்ட்ஸ் நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கம். 10-11 நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு. சரி, இப்போ ஏதாவது போடலாமே அப்படி சொல்லி போடுறேன். ஏதோ சும்மாலாம் நாங்கள் போடலைங்க, ஒரு ஆதங்கத்துக்காக போடுறேங்க. யார்கிட்டையும் சொல்லி என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியல. ஏதோ பேசிகிட்டு இருக்கிறோமே, சரி இதையாவது கேட்குறவங்க என்ன மாதிரி எத்தனையோ பேர் பேச முடியாமல் சொல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் நான் போடுறேன். பாருங்கள், எனக்கு கூட நிஜமாக ரொம்ப சோர்ந்து போயிட்டேங்க. உண்மையாகவே என் கீழே நிறைய பேர் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். அவங்களாம் வந்து என்னை இப்போது கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ கேட்டால் நான் உன்னை கேட்கலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது, 4 செவத்தை பார்த்து பேசுகிறதாக்குது, மரத்தை பார்த்து பேசுகிறதாக்குது. ஸோ இதெல்லாம் நினைக்கிறப்போ ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் பார்த்தப்ப ரொம்ப ஏதோ டிப்ரெஷனான மாதிரி இருக்குது. ஏதோ வார்த்தையால் சொல்லிட்டாக்கா ஒரு மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகும் இல்லைங்களா? ஸோ என்ன மாதிரி எத்தனையோ பேர் நீங்கள் ஒரு வேளை இருக்கலாம் சொல்ல முடியாமல் நான் சொல்லிகிட்ருக்கிறேங்க. ஏன்னா நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்குது. அது நெகட்டிவாக இருக்குதா பாசிட்டிவாக இருக்குதா ஒன்றுமே தெரியல. இதனாலவே வேலையை கூட போகாமல் இந்த வேலையே நான் நம்பிட்டு இருந்துட்டேன். அதான் மிகப்பெரிய தப்பு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா? ஆனால் ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கொஞ்சம் அதே போல் ஒரு பேராசை இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி தான். எப்படியாவது சம்பாரிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மைவி3 ஆர்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன். ஏதோ இப்போ அப்போன்னு அப்படியே அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு வேளை இவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம பேசிட்டு போடலான்னாக்கா கமெண்ட்ஸை போய் பார்க்குறப்போ நிறைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. நம்ம தான் மனசு நொந்து போய் பேசுகிறோன்னா அதுக்கு மேலே இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் என் நம்பிக்கை இன்னும் வீண் போகலை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. மைவி3 ஆர்ட்ஸ் அன்பு நண்பர்களே, நீங்களும் ஒரு வேளை சோர்ந்து போயிருப்பீங்க. கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிச்சயமாக நமக்கு நாம் தான் தேற்ற முடியும். வேறு யாரும் நம்மளை வந்து தேற்றவும் மாட்டாங்க, நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு நாமளே தேற்றிக்கொள்ளாமே. இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் உங்களே நீங்கள் தேற்றிக்கொள்ளுங்க. தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க. எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக்கு, எத்தனையோ பேர் சாகுறாங்க. இதெல்லாம் வந்து மன உளைச்சல் தான் ஏற்படுத்துது. எனக்கு அந்த மாதிரி தான் நிலைமை இப்போ இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆறுதல், யாருக்காவது ஒரு இந்த செய்தி போய் கேட்கட்டும், எனக்கும் ஒரு ஒரு ஆறுதலாக கிடைக்கும். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் நல்லது தான், தவறான கமெண்ட்ஸை போடாதீங்க, நல்ல ஒரு கமெண்ட்ஸை போடுங்க. மைவி3 ஆர்ட்ஸில் தான் ஏமாந்து போயிட்டு இப்படி இருக்கிறோன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நிறைய பேர், எனக்கு இல்லை, நிறைய பேருக்கெல்லாம் போடுறீங்க.